உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு 27/7/2024 அன்று கோவை தேவேந்திர இலக்கிய மன்றம் சார்பாக 2024ஆம் ஆண்டிற்கான கல்வித் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதில் வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன் நிறுவனர் மரியாதைக்குரிய திரு ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு வாழ்த்துரை வழங்கிய இனிய தருணம் இது. இன்றுள்ள நேற்றுள்ள 25 ஆண்டுகளாக ஒரு கலங்கரை விளக்கமாக, கல்விக்காக ஒரு அடையாளமாக, மிகச்சிறந்த ஒரு முன்னெடுப்பை ஒரு அரசு அதிகாரி தொடங்கி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 145க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களை இங்கே ஒருங்கிணைத்து இங்கே நல்லதொரு விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் பெருமை. ஐயா காசி மைந்தர் அவர்களுக்கும், ஐஆர்எஸ் அதிகாரி, அவர் குடும்பத்தில் ஐஏஎஸ் அதிகாரி, எந்த ஒரு பகட்டும் இல்லை. மிக எளிமையாக உங்கள் வாழ்க்கையை எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற உறுதியை நினைத்தீர்கள் என்று தெரியவில்லை. சகோதரர் லோகநாதன் அவர்களே, இங்கே வந்திருக்கும் பெரியவர்களே, இந்த முன்னெடுப்புக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் முதல்கண் வணக்கம். ஒரு சில நிமிடங்கள் என்னை பற்றி இங்கே வாழ்த்துறை புகழுரை வழங்கினீர்கள். இது எனக்கான புகழுரை என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் ஐயா. நான் இந்த 145 குழந்தைகளுக்காக தென்காசியிலிருந்து நம்பி கோயம்புத்தூர் வாழ வேண்டும் நினைத்து அந்த குழந்தைகளுக்காக. காரணம், கழனியிலே கலப்பை ஏந்தி நின்று கொண்டிருந்த மனிதனின் மகளும் மகனும், தடையெடுத்தவர்களின் மகளும் மகனும் இன்று பாரத பிரதமர் கைகளால் பரிசு பெறுகிறார்கள். கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் நமது சமுதாயம் இன்றைக்கு மாறியிருக்கு, வளர்ந்திருக்கிறது என்ற ஒரே காரணம் கல்வி. எனது 10 வயதிலே 15 வயதிலே மாடு மேய்த்து கொண்டிருப்பேன். அந்த மாடு மேய்த்த சிறுவன் என்று உங்களோடு வந்து உரையாடி கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் கல்வி. இங்கே இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டோரி, ஒரு கதையில் சொல்லக்கூடிய நல்லதொரு கதையில் கடந்து வந்த பாதைகள். நான் மாடு மேய்த்தேன், நான் தீப்பெட்டி விட்டேன், வெடிமருந்து செஞ்சேன், கட்டட வேலைக்கு போனேன், பசிக்காக களவாடியும் உண்டேன், எல்லாம் பண்ணோம். இந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த ஸ்டோரி இருக்கு. ஆனால் இதுதான் நமக்கு வரலாறா? பொன்னேறு கூட்டிய வம்சம் இல்லையா இது தேவேந்திர குல வேளாளர்கள்? நீங்கள் மல்லர் குலம், எந்த குலம் சொல்லலாம். உண்மையில் இந்த நிலத்தை, கரடுமுரடான நிலத்தை பதப்படுத்தி அந்த ஏர் கூட்டுவதையே பொன்னேர் திருவிழா என்று ஒரு சடங்காக செய்த இனம் இந்த இனம். காலப்போக்கிலே அடையாளத்தில் இழந்திருக்கலாம். ஆனால் கடந்த 20 வருடங்களில் 30 வருடங்களில் அந்த சமுதாயம் மேலெழுந்து வந்து கொண்டிருக்கிறது, வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம் கல்வி. அவர் இந்த அரங்கத்திலே 10 ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறேன் என்றால் நான் 100 ஐஏஎஸ் அதிகாரிகளை பார்க்கிறேன். அது பெருமை. ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ 10 100 வருது பெருமை இல்லை, அது கடமை. அடையாளத்தை மீட்டெடுக்கும் கடமை. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், கூடி கழிச்சோம், போய் சேர்ந்தவன் இருக்கக்கூடாது. அடுத்த சந்ததிக்கு நல்லதொரு முன்னுதாரணமாக இங்கே சாதனையாளர்கள் மட்டும்தான் நினைவு கூறப்படுகிறார்கள்.
ராஜராஜ சோழன் மட்டும்தான் நினைவு கூறப்படுகிறார். எல்லாருமே பெரிய கோபுரம் கட்ட முடியாது. நம்ம குடும்பத்தில் சேரிட்டி பிகின்ஸ் இருக்கும். நம்ம குடும்பத்தில் நம்ம சந்ததிகள் அடுத்த தலைமுறை வளர்ந்து வரக்கூடிய அவங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. எல்லா நாளும் முடியும், கல்வியால் முடியும். இன்றைய தினம் ஜூலை 27 ஒரு மகத்தான நாள். ஒரு மிஷனரி எஜுகேட்டர், இன்னோவேட்டர், சுதந்திர இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தான். மதமாக இருக்கலாம், வேறு இனமாக இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருக்கும் அவர் சொல்லி சென்றது, காட்டி சென்றது எல்லாராலும் சாதிக்க முடியும். ஒரு பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன் கல்வியால் மட்டும் குடியரசுத் தலைவராக அளவுக்கு உயர முடியும், உலகத்துக்கே ஒரு பார்த்து வியக்கக்கூடிய ஒரு நபராக வளர முடியும் என்று சாதித்து காட்டிய ஒரு அறிவிச்சி அப்துல் கலாம் அவர்களின் தினத்திலே இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம எல்லாரும் ரெண்டு விஷயங்கள் ஐயா சந்திரமோகன் அவர்கள் சொல்லி சென்றார். விடாமுயற்சி, பர்சீவரன்ஸ். அதை தாண்டி முதல்ல பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நீங்க காலேஜ் போறவங்களுக்கு, பள்ளி முடிச்சுட்டு காலேஜ் போறவங்களுக்கு மன ரீதியாக எவ்வளவு துன்பங்களை அனுபவிப்பீர்கள் என்று தெரியும். நீங்க ஒரு ஸ்காலர்ஷிப் வாங்குறதுல இருந்து எழுத்துக்கு சொல்லுவாங்க, அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதற்கான விடிவு பட்டியல் வெளியேற்றமாக இருக்கும். அது நடந்தே தீரும். அதற்காக உழைக்க வேண்டும். அதற்கான திறனை, தன்னம்பிக்கை, தைரியத்தை நம்ம வளர்த்துக்கலாம். எதை பார்த்து பயப்படக்கூடாது. நேற்று ஒரு உதாரணம் கேட்டேன். ஒரு 6 பேரை வரிசையா, ஒரு 3 பேர் குற்றம் செய்தவங்க, 3 பேர் தப்பு செய்யாதவங்க. மன்னர் முன்னால போறாங்க. மன்னர் அந்த 6 பேரையும் ஒண்ணு போல நிறுத்திருக்கு. இந்த குற்றம் செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அப்ப 6 பேரையும் முட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இந்த மீதி 3 பேரும் பார்க்கணும், யாருக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியக்கூடாது அப்படின்ட்டு 6 பேருக்கும் கண்ணை கட்டிட்டாங்க. முதல் இருக்கிற 3 பேரு குற்றம் செய்தவர்கள், அடுத்து இருக்கிற வரிசையில் இருக்கிற 3 பேரு எந்த குற்றமும் செய்யாதவர்கள். அந்த முதல் 3 பேருக்கு அவங்க கையை நீட்ட சொல்லி நல்ல பாப்பம் வச்சு குத்த விடுறாங்க. மீதி 3 பேருக்கும் முதல்ல கண்ணை கட்டல. அப்போ அவங்க நல்ல பாம்பு குத்துற உடனே அந்த முதல் 3 பேரும் செத்து போயிருக்கு. அடுத்த 3 பேர் வராங்க. அப்போ அந்த மன்னர் அந்த கண்ணை கட்ட சொல்றாங்க. 3 பேர் இவங்க குற்றம் செய்யலன்னா, அதாவது குற்றம் செய்தாங்களா சரியா அப்படிங்கிறத நிரூபிக்க முடியல. மன்னருக்கு தெரியும் யார் குற்றம் செய்தவங்க அப்படின்னா, அதை நிரூபிக்க முடியல. அதனால அவர் யார் குற்றம் செய்தாங்களோ அவங்க முதல் 3 பேரை நிறுத்திட்டாங்க. மீதி 3 பேர் நிரூபிக்கப்படாதவர்கள் அவங்க நல்லவங்க தெரியும்.
இது ஒரு மூங்கில் வளர்க்கிற மாதிரி நான் யோசிச்சு பார்த்தேன். ஒரு மூங்கில் முதல் 3 வருடம் 4 வருடம் பார்த்தீங்கன்னா அது வளரவே செய்யாது. அது அடி பிடிச்சுக்கிட்டே 4 வருடத்துல 2 அடி கூட வளர்ந்துருக்காரு. ஆனா அந்த 4 வருடம் முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரே வருடத்தில் 10 அடி வளர்ந்தது. உதாரணத்தை பல இடங்கள் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா இந்த செடி வளரலையே, இந்த மூங்கில் வளரலையே அப்படின்னு நினைச்சு தண்ணி ஊத்தா போட்டுட்டோம்னா பின்னால மிகப்பெரியதா வளர வேண்டிய அந்த மூங்கில் நீங்க அடிப்படையிலே. அவ பெற்றோர்களே, நான் இந்த மாணவர்கள்ட்ட பேசுறதை விட உங்ககிட்ட நீங்க பேச நினைச்சுதான் இந்த 2 விஷயம். பொறுமைகள், தன்னம்பிக்கையை கொடு, நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடு. தொடர்ந்து அவங்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டே எப்போது நம்மளால் முடியாதோ அப்போது இந்த இலக்கிய மன்றம் போன்ற அமைப்புகளும் இருக்கிறது. தூக்கி பிடித்து விட நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க. 3வது வகை, இந்த சமுதாயம் படிப்பால் அரசு அதிகாரிகளாக சில ஆணைகளை இடங்களுக்கு நம்ம போயிருந்தால் அடுத்த கட்டத்துக்கு இந்த சமுதாயம் செல்ல வேண்டும் என்றால் பொருளாதாரம் அவசியம். ஆக இந்த 145 பேர்ல 100 ஐஏஎஸ் ஆபீசர் வந்தார். மீது 45 பேரும் பொருளாதாரத்தில் தொழில் முனைவோர்களாக முதலாளிகளாக வர வேண்டும். வெறும் பெயர் மாற்றத்தினால ஒன்றும் மாற்ற போறது நமக்கு நல்லா தெரியும். நிலம் அதே பட்டியலில் இருந்து வெளியேற்ற மாறினால் கூட நம்ம நிலம் உடனடியா மாறிட்டு போறது. பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். இன்னொருத்தர் கேட்டு நம்ம வேலை கேட்டு நிற்கிற வரைக்கும் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, எந்த பட்டியலில் இருந்தாலும் சரி, நிலைமை மாற போகுது. இன்னொருத்தங்களுக்கு வேலை கொடுக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். அது நடக்கும், கட்டாயம் நடக்கும். பெற்றோர்களே, மாணவர்களே, உங்களோட எண்ணங்களில் இன்றைக்கு காலையிலே ஒரு இடத்துக்கு சென்று விட்டு வந்தேன். ஒரு ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் 21 நிறுவனங்கள் புதிதாக, ஒருவர் தூத்துக்குடி, ஒருவர் ராமநாதபுரம், ஒருவர் தர்மபுரி. எந்த பேக்ரவுண்ட் இல்லாம, ஆனா ஒவ்வொருவரும் ஆரம்பிச்ச 1 வருஷத்துல இன்னைக்கு 100K USD ரெவன்யூ வந்துருக்குன்னு சொல்றாங்க. எல்லாம் ராக்கெட் சயின்டிஸ்ட் இல்ல, தெரிஞ்ச தொழில பிடிச்ச விஷயத்தை தெரிஞ்ச தொழில அதை பிடிச்சு பண்றாங்க. ஒருத்தர் டியூஷன் எடுக்கிறார், இங்கிலீஷ் டியூஷன், டெக்னாலஜி அடாப்ட் பண்ணியிருக்கிறார். SaaS அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ் அதை பயன்படுத்தி இங்கே இருந்துகிட்டு ஒரு ஏழ்மையான ஒருத்தர் பெரிய காலேஜ்ல எல்லாம் படிச்சுட்டு வருது, வெறும் இன்டர்நெட்டை மட்டும் பயன்படுத்தி இந்தியா முழுக்க இங்கிலீஷ் டியூஷன் எடுத்துட்டு இருக்காரு. நல்ல வருமானம் பண்ணுது. ஒருத்தங்க UI UX டிசைன் பண்ணிட்டு இருக்காரு. ஒருத்தர் விவசாயத்தில் இன்னோவேட் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொருவரையும் தேடி செல்வோம். கண்ணையும் காலையும் திறந்து வைப்போம். பெருசா யோசிப்போம், ரொம்ப பெருசா யோசிப்போம். உள்ளுவதெல்லாம் ஏறுவது. அதைத்தான் ஐயா சந்தன் முன்னவர்கள் அழகாக சொல்லி சென்றார். எனக்கு பிடித்த 2 வார்த்தை மகாகவி பாரதியார் சொல்லி, அதே உள்ளுவதெல்லாம் ஏறுள்ளல் என்பதை பெரிதினும் பெரிது கேள். பெருசா யோசிப்போம். இன்னைக்கு அரசியல் இந்த சமூகம் பெருசா வரணும் யோசிப்போம். ராக்கெட் சயின்டிஸ்டா வரணும்னு யோசிப்போம். மிகப்பெரிய தொழிலதிபர்களா வரணும்னு யோசிப்போம். ஆளுமைகளாக வரணும்னு யோசிப்போம். ஆனா என்ன நடந்தாலும் நம்ம குடும்பத்தையும் வந்த பாதையும் சொந்த பந்தத்தையும் மறந்துடாம, பூர்வீக கிராமங்களை மறந்துடாம,
விதையை மறந்து விடாமல், ஆணிகளை மறந்து விடாமல், பாதைகளை மறந்து விடாமல் பயணிப்போம். நாளை நமதே, பெரிதிலும் பெரிதிலும்.